ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை துன்பம் ஏற்பட காரணம். இலங்கையின் அசோகவனத்துல சீதை இருந்தபோது அரக்கியர்கள் சீதா தேவியை துன்புறுத்தினாங்க. அதற்காக அவள் கோபம் கொள்ளவே இல்லை. பொறுமையுடன் அனைத்தையும் சகித்து கொண்டாங்க. துன்பம் என்பது வினை பயனின் காரணமாகவே ஏற்படுகின்றன என்ற உறுதியுடன் இருந்தாங்க சீதாதேவி அவர்கள். ராவணவதம் முடிந்ததும் அசோகவனத்துல இருந்த சீதை கிட்ட நடந்ததை தெரிவிக்க ஓடி வந்தாரு அனுமன். தாயே, ராமபிரான் போர்ல வெற்றி வாகை சூடிவிட்டார், ராவணன் அழிந்தான் என ஆரவாரம் செய்தார். அதை கேட்டு மகிழ்ந்து, அனுமனே, முன்பொரு நாள் நான் உயிர் மாய்த்து கொள்ள நினைத்த போது ஆறுதல் கூறி என்னை காப்பாற்றினாய். சிரஞ்சீவியாக வாழும் பாக்கியத்தை ஏற்கனவே உனக்கு வரமாக நான் அளித்து விட்டேன். முன்பை விடவும் அதிக மகிழ்ச்சியை தரும் செய்தியை இப்போது சொல்லி இருக்கிறாய். அதற்காக என்ன வரம் வேண்டுமோ அதை கேள், நான் தருகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அனுமன் சொன்னாரு, தாயே, வரம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் விரும்புவது ஒன்றுதான். 10 மாதங்களாக உங்களை துன்பத்திற்கு ஆளாக்கிய இந்த அரக்கியரை நான் தீயில இட்டு கொளுத்த வேண்டும். அதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆனா அந்த கோரிக்கையில சீதைக்கு உடன்பாடே இல்லை. சீதை சொன்னாங்க, அனுமனே, அரக்கியர் என்னை துன்புறுத்தினாலும் அவர்களை தண்டிப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை. நான் இப்படி துன்பம் அனுபவிப்பதற்கு காரணம் முன்பு செய்த தீய செயல்களின் விளைவுகள் தான். பொன்மானாக வந்த மாயமான் மீது ஆசைப்பட்டு அதை பிடித்து வர என் கணவரை அனுப்பினேன். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பவே இல்லை. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா என அபய குரல் எழுப்பினார். பதறி போனா பர்ணசாலைக்கு காவலில் நின்று கொண்டிருந்த லக்ஷ்மணனை போய் பார்க்க சொன்னேன். ராமருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு இருக்காது என லக்ஷ்மணன் மறுத்து கூறியும் நான் அதை ஏற்கவே இல்லை. கடுஞ்சொற்களை லக்ஷ்மணன் மீது வீசினேன். இரவு பகலாக எங்களை கண்ணிமை போல காவல் காத்த லட்சுமணின் மனம் நோகும்படி நான் பேசியதே அசோகவனத்தில் நான் அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொன்னாங்க சீதை. அதை கேட்ட அனுமன் அவரை கைகூப்பி வணங்கியபடி இருக்க சீதாதேவி சொன்னாங்க, அரக்கியரை ஒன்றுமே செய்யாமல் விட்டுவிடு. அரக்கியர் என்றாலும் அவர்களும் பெண்கள் தானே, அவர்களுக்கு தீங்கிழித்த பாவத்தை தேடிக்கொள்ளாதே அப்படின்னு நல்வழியை காட்டினாங்க சீதாதேவி. உண்மையை உணர்ந்த அனுமன் மன அமைதியை அடைந்தார். நமக்கு ஒருவர் துன்பம் செய்தா பழிவாங்கிறதுக்கு நம்ம துடிக்கிறோம். ஆனா அது தவறு. துன்பம் ஏற்படுவதற்கு காரணம் நாம் செய்த முன்வினை பாவம் மட்டுமே. எனவே துன்பத்தை பொறுமையோட ஏற்க பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க சீதை. துன்பம் வரும்பொழுது கண்களை மட்டும் மூடிக்கொண்டு விடாதீங்க. துன்பங்கள் வரும்போது அதை எதிர்த்து போராட தயாராக நில்லுங்க. நீங்க போராடும் ஒவ்வொரு நாட்களுமே எதிர்காலத்தில் உங்களை மிகவும் தைரியமானவர்களாக மாற்றும், வாழ்க்கையை மேம்படுத்தவும் உதவும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.